சாலையை கடக்க உதவி செய்வதாக கூறி மூதாட்டியிடம் பணம் மற்றும் நகைகளை திருடிச் சென்ற பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். நாயகி கடந்த மாதம் 24ஆம் தேதி மூதாட்டி ரங்கநாயகி ஜோல்னா பையின் உள்ளே ஒரு சிறிய தாம்பூல பையில் 22 சவரன் தங்க நகைகளும் மற்றும் 1,10,000 ரூபாய் ரொக்க பணத்தை வைத்து எடுத்துக்கொண்டு நெல்லித்தோப்பு சிக்னலில் சாலையை கடக்க முயற்சி செய்திருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத 2 பெண்களில் ஒருவர் கையில் கை குழந்தையை வைத்துக் கொண்டு அந்த மூதாட்டியிடம் சாலையை கடந்து சென்று விடுவதாக கூறி அந்த மூதாட்டியை இரு பக்கத்திலும் அணைத்தவாறு பிடித்துக் கொண்டு சாலையை கடக்க செய்தனர். திருவள்ளுவர் சாலை முனைப்பில் உள்ள ஹோட்டலின் அருகே விட்டுவிட்டு சென்றபோது மூதாட்டி ரங்கநாயகி வைத்திருந்த ஜோல்னா பை திறந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதனை சோதித்த போது உள்ளே இருந்த நகை பணம் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. பின்னர் ரங்கநாயகி இந்த சம்பவம் குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி கடந்த மாதம் 27ஆம் தேதி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் மண்டல பகுதியை சேர்ந்த 32 வயதான சாரதா மற்றும் 30 வயதான வள்ளி அந்த மூதாட்டியிடம் தங்க நகை மற்றும் பணத்தை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து 2 பெண்களிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த தங்க நகைகளை புரோக்கர் மூலம் விற்று 15 லட்சம் ரூபாய் பெற்றதாகவும் அதில் செலவு செய்தது போக மீதம் 7 லட்சம் ரூபாய் பணத்தை குற்றவாளியிடமிருந்து கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் வழக்கில் கைது செய்யப்பட்ட வள்ளி மற்றும் சாரதாவை காவலில் எடுத்து விசாரித்தார். அப்போது மூதாட்டியிடம் திருடப்பட்ட தங்க நகைகளை விற்றதில் கிடைத்த பணத்தில் அவர்களின் செலவுகள் போக மீதி இருந்த 6 லட்சம் ரூபாய் மறைத்து வைத்திருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து 2 பெண்களும் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி கனகநாச்சி அம்மன் கோவிலுக்கு பின்புறத்தில் இருந்து பதுக்கி வைக்கப்பட்ட 6 லட்சம் ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் இதுவரை மேற்கூறிய குற்றவாளிகளிடமிருந்து மொத்தம் 13 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் துரித விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து அவர்கள் திருடி சென்ற தங்க நகைகளை விற்ற வகையில் அவர்களுக்கு கிடைத்த பணம் 13 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த ஆய்வாளர் கார்த்திகேயன், உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன், துணை உதவி ஆய்வாளர் அருள், சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர் பெரியண்ணசாமி மற்றும் கிழக்கு குற்றப்பிரிவு மற்றும் உருளையன்பேட்டை காவல் நிலைய காவலர்கள் அடங்கிய சிறப்பு குழுவிற்கு காவல்துறை துணைத் தலைவர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல் கண்காணிப்பாளர் கிழக்கு, புதுச்சேரி ஆகியோர்கள் வெகுவாக பாராட்டு தெரிவித்தனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட வள்ளியின் குழந்தைக்கு நேற்று 1வது பிறந்த நாள் என்பதால் கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் ஸ்ருதி, ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் காவல்துறையினர் மனிதாபிமானத்தோடு குழந்தையின் பிறந்த நாளுக்கு புத்தாடை மற்றும் கேக் வாங்கி காவல் நிலையத்தில் கொண்டாடினர். ड्रेस केक two women, two accused persons in this case. The brief of the case I'll just tell you. It was a old woman was crossing the road in Nellithopu signal and 2 ladies came towards that woman and befriended her and took away her bag which was. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட தந்தை பெரியார் நகரில் பெரிய பூங்கா மற்றும் சிறிய பூங்கா அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட தந்தை பெரியார் நகரில் பொதுமக்களின் நலனுக்காக அமைக்கப்பட உள்ள பெரிய பூங்கா மற்றும் சிறிய பூங்கா பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் சீரிய முயற்சியால் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து உழவர்கரை நகராட்சி மூலமாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் பெரிய பூங்கா அமைப்பதற்கு 8,55,000 ரூபாய், சிறிய பூங்கா அமைப்பதற்கு 4,77,000 ரூபாய் என மொத்தம் 13,32,000 ரூபாய் மதிப்பில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு பூமி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது.
பிடிச்சி கொடுங்க, எல்லாரும் பிடிச்சி கொடுங்க, எல்லாரும் பிடிங்க அப்படியே. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படும். அதன்படி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் லெமன் இன் தி ஸ்பூன், பந்து வீச்சு, மாற்றுத்திறனாளிகள் வாகனத்தில் பைக் ரேஸ், வட்டப்பந்து வீச்சு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை துறையின் ஊழியர்கள் செய்திருந்தனர். வருமானம் நான் அடியுமா இருக்காமா எங்கன்னு கேக்குறீங்களா? ஜேசிஎம் மக்கள் மன்ற நிறுவனரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தற்பொழுது புதுச்சேரியில் புதிதாக லட்சிய ஜனநாயக கட்சி எனும் கட்சியை துவக்கியுள்ளார். புதுவை மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலம் தீர்வு கண்ட சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தற்போது சமூக பொருளாதார அரசியலில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை நோக்கமாக கொண்டு தன் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் மணக்குள விநாயகர் ஆலயம், தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம், ஹம்ரத் சையத் அஹ்மத் மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா ஆகியவற்றில் வழிபட்டார். பின் அங்கிருந்து புறப்பட்டு புதுச்சேரி துறைமுகம் வந்து அங்கிருந்து படகு மூலம் கடலுக்குள் சென்று லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை கடலில் ஏற்றி அறிமுகம் செய்தார். நீலம், வெள்ளை, சிவப்பு நிற கொடியில் கையில் வேலேந்திய சிங்கம், 6 நட்சத்திரங்கள் மற்றும் நெற்கதிருடன் LJK என பொறிக்கப்பட்ட கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் 64 படகுகள் LJK வடிவத்தில் பிரம்மாண்டமாக அணிவகுத்து நின்றன. இந்த நிகழ்வு அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது. இப்படியாக புதுவையின் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான கதவை திறப்பதை குறிக்கோளாக கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் பயணம் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. தொடர்ந்து பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கொள்கைகளை அறிமுகம் செய்தார். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல ஒரு கேள்வி வரும், எதுக்காக அரசியல்? ஏன் இங்கே நம்ம இந்த புதுச்சேரியில் இங்கே காசு சம்பாதிக்கிறதுக்காகவும் வேற எங்கேயும் காசை சம்பாதிக்க முடியாத மாதிரியும் இங்கே தான் இந்த மக்களை வச்சு சம்பாதிக்க போறணும்னு சொல்லி சில பொருளியெல்லாம் கிளப்பிட்டு இருக்காங்க. எனக்கு அரசியல் வரணுங்கிற எந்த ஒரு அவசியமோ மக்கள் கிட்ட இருக்க ஏமாற்றி சம்பாதிக்கணுங்கிற எந்த ஒரு நோக்கமோ இல்லை. இது முழுக்க என்னோட இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளோட மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உறங்க இடம் இல்லை, பட்டாக்கு போட்ட லேண்ட் இல்லை. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்கும் மணவெளி தொகுதி நோனாங்குப்பத்தில் பாஜக மாநில செயலாளர் ராமு தலைமையில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அப்பகுதி பொதுமக்களிடையே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு தலைமையில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் நோனாங்குப்பம் கிராமத்தில் உள்ள 9, 10 மற்றும்
11வது பூத்தை சேர்ந்த வாக்காளர்களை சந்தித்து அவர்களது அடிப்படை தேவைகளை கேட்டறிந்தார். மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும் அதில் தனக்கு ஆதரவு அளித்து வாக்களிக்குமாறும் கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக நினைவு பரிசு மற்றும் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணிவண்ணன், இறையடியார் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நாகராஜன், புவியரசன், விஜய், சூர்யா, கலைவாணன், இளஞ்செழியன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என்று ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு பேசுகையில், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுங்கள். ஏனென்றால் நான் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் தேர்தலில் களம் இறங்கியுள்ளேன். எனக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனக்கு சம்பாதிக்கும் எண்ணம் இல்லை. என்னிடம் கடவுள் அனுகிரகத்தால் உள்ளது. இனிவரும் காலங்களில் உங்களுக்காக உழைக்க வேண்டும். நான் மறையும் பொழுது எதையும் எடுத்து செல்ல போவதில்லை. இருக்கும் காலத்தில் உங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக முடிவெடுத்துள்ளேன். இதற்காக என்னை தேர்ந்தெடுங்கள் என்று கூறினார். அமர்ந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் நல்வழக்கத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீமன் ஆசீர்வாதம் பெற்ற தாயாக நான் கருதுகிறேன். இந்த தருணத்திலே உயர்திரு ஐயா ராமு அவர்கள், நான் எங்கோ இருக்கிறேன், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒவ்வொன்றும் காணும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், இவர்களை போல மக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள். எல்லாருமே தண்ணியில நம்ம அந்த ரோட பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ரொம்ப அகலம் கம்மியா இருக்கு. பெண்டு நிறையா இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட் வாய்ப்பு இருக்கு. அந்த சைடு வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் முதியோர் தின விழா வில்லியனூர் வாணியர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள வாணியர் திருமண நிலையத்தில் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பாக முதியோர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் சரஸ்வதி முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் இந்திரா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தேசிய நல்லாசிரியர் விருதாளர் தண்டபாணி, உலகநாதன் ஆசிரியர் ஓய்வு, கலியமுருகன், JAO PWD காரைக்கால், வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர், ராமல்லஷ், வில்வம் பவுண்டேஷன் தசரதன், அழகப்பன், வாசவி கிளப் விஜயன், ஜெயந்தி மற்றும் சங்கர வித்யாலயா மேல்நிலை பள்ளி NSS மாணவர்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை பரசுராமன் ஒருங்கிணைத்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் செயலாளர் சின்னப்பன் நன்றி உரையாற்றினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட மூத்த குடிமக்களுக்கு வருடாந்திர நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ஒவ்வொருவராக அந்த புதுச்சேரி அரசு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக பதவியேற்ற இளங்கோவன் அவர்களை புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் ஊழியர்கள் சங்கத்தினர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தட்டாஞ்சாவடி VVP நகரில் இயங்கி வரும் புதுச்சேரி அரசு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை பதிவாளராக இளங்கோவன் பொறுப்பேற்றுள்ளார். அவரை புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணைய ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலைவர் பாஸ்கர் தலைமையில் செயலாளர் சுரேஷ், துணைத் தலைவர் செந்தில்வேலன், துணை செயலாளர் ஆனந்தவேலு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக் கொண்டனர். அவர்களிடம் இளங்கோ, உங்களுக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். சட்டத்திற்குட்பட்டு தேவையான அனைத்தும் செய்து கொடுப்பேன். நீங்களும் எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். வீடியோ ரொம்ப கையிட்டாங்க.
சார் பாருங்க சார் போட்டோ பேப்பர் கிடையாது தப்பு கிடையாது. சரி சார் பாருங்க ஏம்பலம் திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் பகுதி திருவள்ளுவர் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக மங்கள பெருவிழா கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் இன்று அஸ்த நட்சத்திரத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனை முன்னிட்டு நேற்று காலை மகா கணபதி ஹோமம், விக்னேஸ்வர ஹோமம், மங்கள இசையுடன் சங்கல்பம், கலச பூஜை, பூர்ணாகுதி, தீபாராதனை என்று தொடங்கி நூதன கோபுர கலசங்கள் கரிக்கோலம் என்று நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை மகாலட்சுமி ஹோமம், துர்கா ஹோமம், அஸ்திரதிசா ஹோமம், நவகிரக ஹோமம், தீபாராதனையை தொடர்ந்து முதல் யாகசாலை என்று தொடங்கி 2ஆம் யாகசாலை, 3ஆம் யாகசாலை என்று முடிவுற்று யாகசாலையிலிருந்து மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கோபுரம் கும்பாபிஷேகம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மோகன்தாஸ் போன்ற முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவில் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வணங்கி சென்றனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை நிர்வாக தனி அதிகாரி மற்றும் திருப்பணி குழுவினர்கள், பெரியோர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வெங்கட்ராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாருக்கு துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்து 147 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமாருக்கு எந்த இலாகாவும் இதுவரை ஒதுக்கவில்லை. இது தொடர்பாக 2 முறை கவர்னர் கவனத்திற்கு கொண்டு சென்று இருக்கிறேன். கடந்த வாரம் கூட துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன். நடவடிக்கை இல்லை. இந்தியாவில் இலாகா இல்லாத ஒரு அமைச்சர் புதுவையில் தான் இருக்கிறார். இந்த விஷயத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தன் ஜனநாயக கடமையாற்ற தவறிவிட்டார். தனது சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக அமைச்சருக்கு இலாகா ஒதுக்காத காரணத்தினால் இலாகா இல்லாத அமைச்சருக்கு மக்கள் வரி பணம் வீணாக செலவு செய்யப்படுகிறது. இது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா? ஆகவே கடைசியாக கடந்த 12ஆம் தேதியன்று RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில தலைவர் என்கிற முறையில் அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக இலாகா ஒதுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், ஆளுநரின் தனி செயலாளர் மற்றும் தலைமை செயலாளர் ஆகியோர்களுக்கு உடனடி நடவடிக்கை வேண்டி கடிதம் அனுப்பியுள்ளேன். அந்த கடிதத்தின் நகலையும் தங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம். அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக இலாகா ஒதுக்க கோரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்றால் சட்ட வல்லுநர்களை கலந்தாலோசித்து அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக இலாகா ஒதுக்க கோரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்று இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.